வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலின் முதலாவது உத்தியோகபூர்வ முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி காலி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளின் முடிவுகளே வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி NPP பெற்றவை 32,296 வாக்குகள். சஜித் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றவை 3,523 வாக்குகள். அதாவது NPP கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. இவர்களுக்கு பின்னால் புதிய ஜனநாயக முன்னணி NDF 1,846 வாக்குகளையும் சர்வஜன அதிகாரம் SP 607 வாக்குகளையும் பெற்றுள்ளன. இந்த முதலாவது தேர்தல் முடிவு வெற்றி எந்த திசையில் இருக்கப் போகிறது என்பதை ஓரளவுக்கு காட்டுகிறது. அதையடுத்து இரண்டாவது உத்தியோகபூர்வ முடிவுகளாக வெளியாகியுள்ளது ரத்னபுரி தபால் மூல தேர்தல் முடிவுகள். ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி 24,776 வாக்குகளை பெற்றிருக்க, சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றவை 2,969 வாக்குகள் மட்டுமே. இதுவும் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக வெற்றி. இவர்களுக்கு பின்னால் புதிய ஜனநாயக முன்னணி 1,528 வாக்குகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,031 வாக்குகள், சர்வஜன அதிகாரம் 436 வாக்குகளை பெற்றுள்ளன. இலங்கை தனது புதிய இடதுசாரி ஜனாதிபதிக்கு அதிக நாடாளுமன்ற அதிகாரத்தை வழங்குமா என்பதை தீர்மானிக்கும் ஒரு விரைவான பொது தேர்தலின் பதிவான வாக்குகளை இப்போது எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தடுத்த மணி நேரத்தில் காற்று எந்த பக்கம் அடிக்கிறது என்பது தெரிந்துவிடும். 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தை 5 வருட காலத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்ய 17 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 22 தேர்தல் மாவட்டங்களில் வரலாறு காணாத விதத்தில் 690 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் களத்தில் உள்ளன. இன்று காலையில் வாக்களிப்போர் சதவீதம் மிக குறைவாகவே இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலையில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது பொது தேர்தலுக்கான உத்வேகம் குறைவாகவே காணப்படுவதாகவும் அது நிச்சயமற்ற நிலையை உருவாக்கலாம் எனவும் தெரிவித்தார். குறைந்த வாக்குப்பதிவு உள்ளது, அது எந்த கட்சியையும் பாதிக்கும் என்பதால் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது என்று விக்ரமசிங்க வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். ஜனாதிபதி அனுரவின் பெயரை குறிப்பிடாமல் கிண்டலடித்த அவர், எங்களிடம் ஏற்கனவே எல்போர்டு ஜனாதிபதி இருக்கிறார், நாடாளுமன்றமும் அதுபோலவே எல்போர்டு இருக்கக்கூடாது என்றார். அனுரகுமார ஜனாதிபதி பதவிக்கு புதியவர். அவரது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் புதியவர்கள். இதனால் வாகனம் ஓட்ட பழகும் போது எல்போர்டு போடுவதை உதாரணமாக காட்டினார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் ஒரே ஒரு தடவைதான், அதுவும் எல்போர்ட் தான். அத்துடன் அவருக்கு கிடைத்ததும் முழு பதவி அல்ல. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய மக்கள் எதிர்ப்பு காரணமாக நாட்டை விட்டு தப்பியோடிய போது அவர் விட்டு சென்ற பாதி பதவி காலத்தை பெற்றுக் கொண்டார் ரணில். மக்கள் வாக்களித்து ஜனாதிபதியாகவில்லை. ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட்ட போது 2வது இடத்துக்கு வர முடியாமல் அனுரகுமாரவிடம் பரிதாபமாக தோற்று போனார். இந்த லட்சணத்தில் எல்போர்ட் கதை வருகிறது. அடுத்த சில மணி நேரங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது அவரின் கதி என்னவாகும் என்பது தெரிந்து போகும். அவர் குறிப்பிட்டது போல இன்று காலை வாக்குப்பதிவு குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் வாக்குப்பதிவு முடிவில் நாட்டில் சராசரியாக 65% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் ஆச்சரியமாக நாட்டின் சராசரியை விட தமிழ் பகுதிகளில் அதிகம் பேர் வாக்களித்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் 69%, திருகோணமலையில் 67%, மன்னாரில் 70% பேர் வாக்களித்துள்ளார்கள். தலைநகர் கொழும்பிலும் 65% தான். அதனால் தமிழ் பகுதிகளின் அதிக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களே என்ற கேள்வியே எழும்புகிறது. இந்த சதவீத கணக்கு வெள்ளைப்பேட்டை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தலாம். எல்லாம் அடுத்த சில மணி நேரத்தில் தெரிந்துவிடும். ஒரு காலத்தில் எமது வெள்ளைப்பேட்டை தமிழ் அரசியல்வாதிகளை வெளிநாடுகளுக்கு அழைத்து மாலை போட்டு பார் புகழும் தலைவர்கள் என்றார்கள். இப்போது உள்நாட்டில் பார் லைசன்ஸ் ஏஜென்ட்கள் என்கிறார்கள்.
நாடாளுமன்ற தேர்தலில் சங்கு இம்முறை 10 ஆசனங்களுக்கு மேல் பெற்று வெற்றி பெறும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, சங்கு இம்முறை பெரியதொரு வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே பெரிதாக ஊதுகின்ற சத்தமாக சங்கின் வெற்றி அமையும். கிட்டத்தட்ட 10 ஆசனங்களுக்கு மேலே வடக்கு கிழக்கிலே சங்கு பெறும். இம்முறை அரசாங்கத்தை அமைக்கின்ற வலுவை நாங்கள் பெறுவோம். மக்கள் அந்த ஆணையை வழங்குவார்கள். அப்போது இந்த புது அரசாங்கத்தை வல்லமையோடு ஆதரிக்கின்ற ஒரு முடிவோடு இன பிரச்சினையையும் பொருளாதார பிரச்சினையும் இணைத்துக் கொண்டு போகின்ற நிலைப்பாட்டிலே செயற்படுவோம். ஆகவே இந்த அரசாங்கத்தை நிபந்தனையுடன் நடத்துவதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மணி நேரத்தில் வடக்கு கிழக்கில் சங்கு சத்தமாக ஒலிக்கப் போகிறதா அல்லது மக்கள் இவர்களுக்கு சங்கு ஊதப் போகிறார்களா என்பது தெரிய வந்துவிடும். வடக்கு கிழக்கில் மீண்டும் அதே பழைய முகங்களைத்தான் தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா அல்லது புதியவர்களுக்கு வாக்களிக்கவே விரும்பினார்களா என்பது விரைவில் தெரிந்துவிடும்.